இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 32ஆம் நாள் 17/8/2026 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி இரவு 8:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் காலை 7:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:43 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்கள்ல மும்முரமாகவும் இருப்பீங்க. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உயர்வான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணியில அர்ப்பணிப்புடனும் இருப்பீங்க. யோசித்து எந்த ஒரு வேலைகளையும் செய்வதும் நல்லதுதாங்க. நல்ல முடிவுகளையும் எடுப்பீங்க. இதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசவும் செய்வீங்க. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். வங்கி இருப்பும் சிறப்பாகவும் இருக்கும். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். பாடங்களை படிப்பதில் ஆர்வத்துடனும் இருப்பாங்க. தொட்ட காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். சிறப்பான நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். வியாபார நிமித்தமாக செல்கின்ற பணிகள்ல வெற்றியும் உண்டாகும். செல்வ சேர்க்கைக்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகள் உறுதுணையாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டில இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய உதவிகளும் உங்களுடைய குடும்பத்தினருக்கு தேவைப்படுவதாகவும் இருக்கும். வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உங்களுடைய விருப்பப்படி பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கூடி வரும். வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக பார்க்கவும் செய்வீங்க. வேலையாட்களை ஓரளவிற்கு நம்புவதும் நல்லதுதாங்க. மனைவி இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. என்று மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையையும் ஒப்படைக்கவும் வேண்டாம். முடிவுகளும் எடுப்பீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பொறுப்புகளும் தேடி வரும். சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் தாயின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளின் மூலமாக சில வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படலாம். என்று விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். சகோதரர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. அரசியல்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சில சிக்கல்களும் இருக்கும். இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய கருத்துக்களை கவனமாக பதிவிடுவதும் நல்லது தாங்க. பணியிடத்துல உங்களுடைய வேலைகளை முடிப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். மாலையில விருந்தினர்களுடைய வருகையினால செலவுகளும் இருக்கும். அதே சமயத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுடைய திட்டமிடுதல்கள்ல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம்.
இன்று வியாபார நிமித்தமான புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கலகலப்பான பேச்சுக்களின் மூலமாக சாதகமான சூழலும் உண்டாகும். பிரபலமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். மனதளவுல மாற்றங்களும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய சுய வளர்ச்சியிலையும் அதீத ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்று கொடுக்கப்பட்ட பணிகளை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை நம்பி புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அவர்களுக்காக உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடினமான சூழ்நிலைகளை கடந்து வரவும் செய்வீங்க. பொறுமையை இழக்கவும் வேண்டாம். திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்தில் அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சகஜமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய பண தேவைகளுக்கு நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. சொந்த பந்தங்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்ல விதமாகவும் நடைபெறும். தொழில் போட்டிகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். திட்டமிட்டபடி வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பதவியில மேன்மையும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வேலையில பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வரவுக்கு மீறி செலவுகள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலைகள் அதிகமானாலும் சாப்பிடுவதற்கு நீங்க மறந்துவிடவும் வேண்டாங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில பொய்யான செய்திகளை நம்பி யாரிடத்திலும் நீங்க புறம் பேசாமல் இருப்பதும் நல்லது. கடந்த கால இனிய அனுபவங்களை நினைத்து பார்த்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்கள் உதவிகளும் செய்வாங்க. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பணியிடத்துல வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய வேலை மற்றும் தொழில் தொடர்பாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதரவுகளும் இருக்கும். முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலை நேரத்துல சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. உங்களுக்கு நற்பெயரையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். மனை தொடர்பான பணிகள்ல புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வியாபார பணிகள்ல தவறிப்போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வாக்குவாதங்களும் நீங்கும். பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆரோக்கியமும் நன்றாகவும் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகள்ல செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல நண்பர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை அறிவுபூர்வமாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. என்று சில வேலைகளை அனுமதியுடன் முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய அணுகுமுறைகளை சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணிகளை ஆற்றும் பொழுது கவனமாகவும் இருங்க. மேலதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை கூறுவதும் நல்லது. திருமண உறவில் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நிதிநிலையில சாதகமான போக்கும் காணப்படும். இன்று நிதிநிலையை பராமரிக்க வேண்டியதும் அவசியமாகவும் இருக்கும். இன்று செலவுகளை சற்று கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மிதமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல தேவையில்லாத சிக்கல்களும் ஏற்படலாம். நல்ல மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வீட்டுல மனைவி இடத்துல பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய முக்கியமான கலந்துரையாடல்களும் நடைபெறலாம். நினைத்ததை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வேலையில உங்களுடைய அனுபவங்கள் உறுதுணையாகவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய தொல்லை என்று எதுவும் இருக்காதுங்க. வேலை இடங்கள்ல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த பந்தங்கள் தேடியும் வருவாங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அனுபவ அறிவினால சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும். இன்று மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று காலையிலிருந்தே மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. கடந்த சில நாட்களாக அரசியல்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சில பயனுள்ள முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பணிகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இன்று வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். குழந்தைகளிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்று வியாபாரத்துல கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து செய்வதும் நல்லது. பொதுமக்கள் பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல நன்மைகளும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அரசியல்ல முக்கியமான பொறுப்புகளும் வந்து சேரலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிபுரியும் இடத்துல நன்மைகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களுடைய நம்பிக்கையையும் பெறுவீங்க. இனிமையான வார்த்தைகளினால உங்களுடைய நண்பர்களை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய செயல்திறன் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையும் உங்களின் மீது மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பாங்க. உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சம்பாதிக்கின்ற ஆற்றலுடனும் இருப்பீங்க. நிதிநிலையில செழிப்பும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்துல கலகலப்பான போக்கும் இருக்கும். குடும்பத்தினருடன் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். புத்திசாலித்தனமாகவும்
செயல்படுவீங்க. தொழில் துறையில வருமானமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். நீண்ட நாள் பார்க்காத நண்பர்களுடைய வீட்டிற்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்துல பிள்ளைகளுடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல எதிர்பாராத உயர்வும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில உங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று அவ்வப்பொழுது வேலைகள்ல விரக்தியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில உங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று யாரிடத்திலும் தேவையற்ற வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். உங்களுடைய விஷயத்துல மற்றவர்களையும் தலையிடவும் விடவும் வேண்டாம். மனைவியினுடைய மனம் கோணாமல் பேசுவதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று கவனமாக பேசி சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய பாதைகள் தென்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய வழியில சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். சில ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பை மேம்படுத்துவதும் நல்லது. ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல நீங்க விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று தொழில் மற்றும் அரசியல்ல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய பணிகள்ல மூத்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நிதி சார்ந்த சிரமங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கலை, விளையாட்டு மற்றும் இலக்கிய துறைகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மாலை நேரத்துல உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி முக்கியமான விவாதங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் குறையும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பை மேம்படுத்துவதும் நல்லது. ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதி விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருக்கடிகளும் குறையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று விளையாட்டுத் துறைகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. ஆன்மீக விசேஷங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று புதுவிதமான எண்ணங்களும் மனதில் ஏற்படலாம். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. நேர்மறை எண்ணங்களுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்திற்காக உங்களை முன்னேற்றிக் கொள்வதற்கான வழிவகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று எதிர்மறையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். சில விரும்பத்தகாத இடமாற்றங்களும் ஏற்படலாம். சக பணியாளர்களிடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது தேவையற்ற மற்றவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் விவாதம் செய்யவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சிலருக்கு கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று சிலருக்கு துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஆற்றலும் இருக்கும். வியாபாரத்துல உங்களுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு பொறாமையையும் ஏற்படுத்தலாம். தொழில் போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டுல உள்ள பெரியவர்களிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. வியாபார பெருக்கத்திற்காக திட்டங்களை தீட்டி வெற்றியும் காண்பீங்க.
நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களை அறியாமலேயே சில நேரங்கள்ல மனக்கவலைகளும் ஏற்படலாம். குடும்பத்துல உங்களுடைய செயல்களை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. தொழில் போட்டியாளர்கள் இடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய மனம் புண்படும்படியாக பேசிவிடவும் வேண்டாம். புதிய மின்சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்களை அறியாமலேயே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்களினால அன்பு தொல்லைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால மறைமுக தொந்தரவுகளும் ஏற்படலாம். சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பை மேம்படுத்துவதும் நல்லது. ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று நீங்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரத்தை காட்டவும் வேண்டாம். பணியிடத்துல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். எதிர்பாராத லாபமும் இருக்கும். கடன்களை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் குறுகிய தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மனதளவுல சின்ன சின்ன தயக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பும் இருக்கும். வியாபார நிமித்தமான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. விவேகமான செயல்பாடுகளின் மூலமாக உங்களின் மீதான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தயக்கங்களும் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். இன்று குறுகிய தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவநம்பிக்கை தரும் எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நேர்மறை சிந்தனைகளுடனும் நல்ல பழக்க வழக்கங்களுடனும் இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. தேவையற்ற தடைகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலே இன்று உங்களுடைய துணையை ஒரு குடும்ப பிரச்சனை ஒன்றில் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இருவருக்கும் இடையில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பண வரவும் இருக்குங்க. சில கூடுதல் செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பிற்பகலுக்கு மேல சற்று ரிலாக்ஸ் ஆக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில சில புதிய எதிரிகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தை பெருக்குவதற்கான முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வேலை இடங்கள்ல ஓவர் டைம் பார்க்க வேண்டியதும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்கள் எப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசு விவகாரங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வாகனங்களினால அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால பிரச்சனைகளும் ஏற்படலாம். அவர்களிடத்துல நயமாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். எதையுமே கவனமாக செய்வதும் நல்லது. இன்று லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டங்கள் மற்றும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல் மற்றும் சமூக தளங்கள்ல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். மாணவர்கள் இடத்துல எதிர்பார்த்த மதிப்பெண்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலை நேரத்துல உங்களுடைய வேலை மற்றும் தொழில முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரபரப்பாகவும் இருப்பீங்க. எதிர்காலத்துல உங்களுக்கு
பயனுள்ள முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்ப வாழ்க்கை மற்றும் பெற்றோர்கள் சகோதரர்கள் இடத்துல ஆதரவான போக்கும் இருக்கும். இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக தனவரவும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பொறுமையாகவும் இருக்கும். மனதை உறுத்திய சில கவலைகளும் குறையும். பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார நிமித்தமான தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோக பணிகள்ல மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. திடீர் முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படவும் வேண்டாம். உங்களிடத்துல இருக்கின்ற பதட்டங்களை உங்களுடைய பேச்சுக்கள்ல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முன்கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் நல்லது. கூடுதல் பணிச்சுமைகளும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். சிறந்த பலன்களை காண்பதற்கு திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்தில் அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். மகிழ்ச்சியை தக்கவைத்துக் கொள்வதற்கு அவர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். இன்று சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று கணுக்கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஊதிய உயர்வு மற்றும் பதவி மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினைக்கின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். இன்று சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். இன்று பணவரவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். செலவுகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் கொடுப்பதில் இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். மனைவி இடத்துல பேசும் பொழுது கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்களுக்கு இருந்து வந்த அன்பு தொல்லைகளும் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பிரபலங்களினால ஆதாயமும் உண்டாகும். பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சில புதிய பொறுப்புகளும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல மனதில உற்சாகமும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இளைய சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சில செய்திகளும் வந்து சேரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். மனதை உறுத்திய சில கவலைகளும் நீங்கும். பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார நிமித்தமான தடைகளும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். லாபத்தையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுய வளர்ச்சிக்கான நல்ல ஒரு வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல உங்களுடைய வளர்ச்சியில அக்கறையாகவும் இருப்பீங்க. அதற்கு சாதகமான போக்கும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். எப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். இன்று வேலை மற்றும் தொழில்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பரஸ்பரமான அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவு பிணைப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்துல பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மகிழ்ச்சியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணத்தின் மதிப்பை அறிந்து செலவு செய்வதும் நல்லது. சேமிப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பதவி உயர்வுகளும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய சேவைகள் சிறப்பாகவும் இருக்கும். வரவு அறிந்து செலவு செய்வதும் நல்லது. இன்று மனதில் இருக்கின்றதை வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட இருந்த குறைகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. மற்ற தீய நண்பர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த இடையூறுகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். தடைப்பட்டு இருந்த சில வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். பயணங்களினால் ஆதாயமும் உண்டாகும். வியாபார நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல முயற்சிகள் கைகூடியும் வரலாம். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அதிகாரங்கள் மேம்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய அதிகாரமும் மேம்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உடன் பணிபுரிபவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குழுவாக செய்யக்கூடிய வேலைகள்ல உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். சில சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளவும் செய்வீங்க. ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பு
அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களும் என்று உங்கள் இடத்துல அனுசரணையாகவும் இருப்பாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்கள் கையில் உள்ள பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. சிலருக்கு கோயில்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று அலைந்து தெரிந்தாவது வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உடல் அசதியும் இருக்கும். ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வருமான பெருக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்கத்திடமிருந்து சில பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய உண்மையான உழைப்பை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால நிம்மதியும் உண்டாகும். கேட்டது கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பிள்ளைகளினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய தேவைப்பட்ட உதவிகளை நண்பர்கள் செய்து தருவது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு உறவினர்கள் மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. நினைத்தது நடத்தி முடிக்கவும் செய்வீங்க. இன்று வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போலியான நண்பர்களிடத்துல சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நஷ்டம் ஏற்படாமல் வியாபாரத்தை பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய போக்குல சின்ன சின்ன மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று வழக்கமான பணிகளிலுமே கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. இன்று உற்சாகத்துடனும் மனதுல விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தாய்வழி உறவினர்களின் மூலமாக சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்துல முடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஜாமீன் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வேலைகளுக்கான முயற்சிகளும் ஈடேறும். மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளினால பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிர்பாராத தன சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல அமைதியின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். ஆன்மீகத்துல ஈடுபடுவதன் மூலமாக சற்று மன ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சூழ்நிலைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. எதிர்கால வளர்ச்சி குறித்து அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. உங்களுடைய பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி செய்வதும் நல்லது. நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில் என்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல அமைதியாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சில தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. ஒவ்வாமை மற்றும் சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கேட்டது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று தொழில விரிவான வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தாய் தந்தையரினுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் உங்களுடைய நலனை காப்பதற்காக உறுதுணையாகவும் இருப்பாங்க.
உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. சுமூகமான போக்கும் காணப்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் ஆதாயமும் உண்டாகும். நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக சில முதலீடுகளையும் செய்வீங்க. இன்று சில சுப செய்திகளை பற்றிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு அரசாங்க வேலையில மேலதிகாரிகள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டியதும் இருக்கும். சரியான முறையில வியாபாரத்தை நடத்துவதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று சில கசப்பான சம்பவங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. புதியவர்களை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். இன்று அவர்களிடத்துல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை விருத்தி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தையும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். தொழில் மற்றும் வேலைகள்ல உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். சேமிப்பது சார்ந்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். குழந்தைகளின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். கலைத்துறையினருக்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்ப சாதகமான போக்கும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால சில செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். விளைவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்று கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது சாதகமான பயணங்களாகவும் இருக்கும். தொழில் துறையில நீங்க எடுக்கின்ற முடிவுகள்ல அவ்வப்பொழுது சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு அதன்படி பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தவும் செய்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய நிதி தேவைகளை சௌகரியமாக கையாளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று மனதிற்கு பிடித்த விஷயங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்களும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தவர்கள் விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலையின் காரணமாக நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. தொலைபேசி அழைப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பெண் நண்பர்களிடத்துல இருந்து சற்று விலகி இருப்பதை நல்லது. மின்சாதன பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. தாய் வழியில மதிக்கவும் படுவீங்க. வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். அவர்களிடத்துல சுமூகமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
இன்று வர்த்தக பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் புதுவிதமான ஆசைகளும் உண்டாகலாம். புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மனதளவுல தெளிவாகவும் உணர்வீங்க. கலை சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். ஆராய்ச்சி கல்வியில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகளும் நிறைவேறும். குடும்பத்துல உங்களுக்கு என்று முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:33 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தொழில் முறைகள்ல உங்களுக்கு என்று தனி இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக சில மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். இன்று தெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. கையில பணமும் இருக்கும். இதனை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. இன்று மற்றவர்களிடத்துல சந்தேகப்படுகின்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. அரசு துறையில வேலையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அண்ணன் தம்பிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காண்பீங்க. இன்று உங்களுடைய கனவுகளும் நிறைவேறும். அரசு அலுவலக நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. இன்று பணத்தை கொண்டு செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வீட்டு பிரச்சனைகளை வெளியில பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். சாதுரியமாக பேசி எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவைகள் லாபகரமாகவும் அமையும். பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு சகோதரர்களினால எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உங்கள் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வர்த்தக பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. மனதளவுல புதிய தெளிவாகவும் உணர்வீங்க. கலை சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். ஆராய்ச்சி கல்வியில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:33 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மறைமுக ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.